ஹாய் எவ்ரிஒன். நேத்து சோஷியல் மீடியால ரொம்ப வைரலா ட்ரெண்டிங்கா பரபரப்பப்பட்ட ஒரு விஷயத்தை பத்தி தான் நம்ம பேச போறோம். ஒரு பெண்ணினுடைய விவாகரத்து அந்த நகல் வந்துட்டு லீக் ஆயிருந்தது. அவங்க அப்ளை பண்ண இருந்தது லீக் ஆயிருந்தது. முதல்ல வந்துட்டு இதை லீக் பண்ணது தப்புன்றதை நான் சொல்லிக்கிறேன் நானு. ஏன்னா அது அவங்களோட பிரைவேட் விஷயம், பிரைவசி அது. அதை வந்துட்டு அதுவும் கோர்ட்டுக்கு போன ஒரு விஷயத்த வந்துட்டு லீக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் அது. பட் வெளியில வந்துடுச்சு. வெளியில வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு இதை பத்தி நம்ம எல்லாருமே சோஷியல் மீடியால பேசுறாங்க. ஸோ இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலனாக்க அது வேற மாதிரி இருக்கும் அப்படின்னுட்டேன்னா நான் அதை பத்தி தான் நான் பேச போறேன். இது அவங்களோட பிரைவசி தானே. இது ஒரு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட விவாகரத்துன்றப்ப வந்துட்டு நீங்க எதுக்கு பேசுறீங்க அப்படின்னு கேட்டாக்க ஃபைன், யுவர் கொஸ்டின் இஸ் வெரி ஜென்யூன் அப்படின்னு சொல்றேன். அதை நாம பேசக்கூடாதுதான். ஆனா வந்து அந்த பெண் அதுல குறிப்பிட்டிருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ஹீஸ் அ சேடஸ்ட்ன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஹீஸ் மென்டலி நாட் ஓகே அப்படின்ற, ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு டார்ச்சர் எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றத, இவங்களை என்ன எந்த அளவுக்கு துன்புறுத்திருக்காங்க அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க அதுல. இதுல வந்துட்டு அந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் அது வந்து அதை பத்தி பேசியிருக்காங்க. அந்த பெண்ணை பத்தி எல்லாம் எந்த குறிப்பும் கொடுக்கல, அவங்க ஒரு நடிகைன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஹியர் வாட் ஹேப்பன்ஸ் தான் அது என்ன சொல்றது, அது எந்த பெண்ணாச்சும் இருந்துட்டு போகட்டும், நம்மளுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. வி ஆர் நாட் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் இட். பட் வாட் ஐ எம் ட்ரைங் டு டாக் அப்படின்றப்ப வந்துட்டு ஒரு பெண்ணை வந்து இழிவுபடுத்தி அவள் உணர்வுகளை அசிங்கப்படுத்தி வேதனைப்படுத்தி கிழித்தெறிக்கும் இத்தகைய ஆண்களை என்ன பண்றதுன்றது தான் நான் கேள்வி கேட்கிறேன் நான். ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு ஒரு பெண் உன்னை நம்பி வர கடைசி காலம் வரைக்கும் உன் கூட தான் இருக்கணும்னு ஆசைப்படுறான்றப்ப அந்த பெண் எதிரில் இன்னொரு பெண்ணோட வந்துட்டு ஓகே ஃபைன், உனக்கு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருந்தாலும் சரி, என்ன சொல்றது, அது ஒரு நீ என்ன சொல்றது, அவங்க பார்வைக்கே வராம இருக்கலாம்ல. இப்ப இவ்வளவு பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் அவங்க பார்வைக்கு வராம இருக்கலாம்ல. வாண்டடா அவங்களை இரிட்டேட் பண்றதுக்காக போட்டோஸ் எடுத்து போடுறது, திஸ் இஸ் நாட் ஃபேர் இல்லைங்களா? அது அந்த பெண்ணுக்கு ஒரு உணர்வு இருக்குல்ல, அந்த உணர்வு என்ன வலிக்கும்ன்றது தெரியுங்களா உங்களுக்கெல்லாம்? இதுல ஃபர்ஸ்ட் வாய்ஸ் கொடுத்துருக்கிறது வந்து மாதம்பட்டி அவங்க வைஃப் கொடுத்துருக்காங்க. ஷீ நோஸ் த பெயின் வெரி வெல் தேன் அதர்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா அந்த வலி, அந்த குத்தி கிழிக்கிற அந்த உணர்வுகளை குத்தி கிழிக்கிற, என்ன சொல்றது, ரத்தமே வராத அந்த வலி இருக்கு பாருங்க, ரொம்ப மோசமான வலி அது. இதுல வந்து அவங்க அவங்களோட விஷயத்த, சொந்த விஷயத்த அவங்க வெளிப்படுத்தி இருக்காங்க. அதை வந்துட்டு எப்படி கசிந்ததுன்றதெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு பிரச்சனை. அவங்களுக்கு என்ன நடந்திருக்குன்றதெல்லாம் வந்துட்டு அதுல கொடுத்துருக்காங்க. அந்த விஷயம் தான் வெளியில வந்திருக்கு. இப்ப இவங்க என்ன பண்றாங்க, ஒரு நடிகர் விஜய் என்ன பண்றாரு, அவர் கட்சின்னு ஒண்ணு ஆரம்பிச்சு அதுல ஒரு ஐடி விங் எதுக்காக வச்சிருக்காருன்றது தெரியாது. சோ அந்த ஐடி விங்க வந்துட்டு இந்த சண்டைக்கு வந்துட்டு யூஸ் பண்றாரு. அந்த ஐடி விங்ல இருக்கிறவங்க பேசுறத அந்த பெண்ணோட, அந்த சங்கீதாவோட போட்டோ எல்லாம் போட்டுட்டு ஐட்டம்னு பேசுறாங்க. என்னடா பாத்தீங்க நீங்க ஐட்டம்ன்றதுக்கு? தர குறைவான, ஆனா சொல்ல தேவையில்லை, நிறைய வார்த்தைகள் இவங்களன்னு இல்ல, நிறைய பெண்களை 2 நாளைக்கு முன்னாடி ஜூலி பத்தி பேசிட்டு இருந்தோம் நம்ம. தாவேகாவை சார்ந்தவர்கள் ரொம்ப ஆபாசமா பேசுறதுல பிஹெச்டி வாங்கினவங்க அப்படின்றதுதான் நான் சொல்லுவேன் நான். அந்த அளவுக்கு பேசுறாங்க, அந்த அளவுக்கு பேசுறாங்க. அப்பதான் நான் அப்ப ஜூலிய பத்தி பேசுறப்ப ஏன் இது ஒரு நடிகனை பாதிக்கணும் அப்படின்னு கேட்டாக்க, ஆமா, he has to question this அப்படின்றது தான் நான் சொல்றேன். சோ இது ஈச் அண்ட் எவ்ரி ஒன் பண்றதெல்லாமா கேள்வி கேட்டுட்டு இருக்க முடியும்னாக்கா, உன்னோட பெயரை வச்சு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அதுக்காக நீ பண்ணித்தான் ஆகணும் அப்படின்றத சொல்றோம். அவங்க போட்டோவை போட்டுட்டு இவ இவ வந்துட்டா, என்னமோ ஏதேதோ வார்த்தைகள் எல்லாம் போட்டு, இவ ஒரு ஐட்டம் அப்படின்ற வார்த்தைகள் எல்லாம் போட்டு அந்த பெண்ணை கொச்சைப்படுத்த உங்களுக்கு உரிமை கொடுத்தது யாரு? அவ ஐட்டம் சொல்றதுக்கு உனக்கு உரிமை கொடுத்தது யாரு? இப்போ என்ன விஜய் அண்ணா அப்படின்றதெல்லாம் இது பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, அப்போ அந்த பெண் யாரு? அண்ணான்றப்ப வந்துட்டு அது அண்ணி தானே. அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பர்சனலா ஒரு கருத்து முரண்பாடு இருக்கு. அவங்க டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்றாங்க. டிவோர்ஸ் கொடுக்கலாமா வேண்டாமா, எதுக்கு கொடுக்கணும்ன்றதெல்லாம் கோர்ட் முடிவு பண்ணிக்கிட்டோம். நீங்க யாருக்கு நடுவுல வந்துட்டு அவ ஐட்டமா இல்லையான்னு சொல்றதுக்கு? நீங்க பாத்தீங்களா எப்படி அது? ஒரு பெண் வந்து ஒரு என்ன சொல்றது, தைரியமா ஒரு விஷயத்த முன்னாடி கொண்டு வந்து பேசுறப்போ அந்த பெண்ணை அடிக்கிறதுக்காக அவ கேரக்டர் அசாசினேட் பண்ணி இன்னும் எத்தனை காலம் தான் பண்ணிட்டு இருப்பீங்க நீங்க இந்த வேலைய? இல்ல உங்க வீட்டுல பெண்கள் இருக்காங்க, நீ பிறந்ததே ஒரு பெண்ணால தானே. யார பார்த்து ஐட்டம் சொல்றீங்க? இத்தனை வருஷம் 20 வருஷம் கூட வாழ்ந்த ஒரு பெண்ணு
ஒரு பிள்ளையும் பெண்ணை பெத்து கொடுத்த ஒரு பெண்ணு, இவ்வளவு நாள் வந்துட்டு ஒரு மனைவியா இருந்த ஒரு பெண்ணு கேள்விகள் கேட்டா அவளுக்கு நடந்த பாதிப்பை பத்தி வெளியில தைரியமா வந்து சொன்னா, தெரியும் இப்ப கட்சி நடந்துட்டு இருக்குது, நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்கன்றது தெரிஞ்சு அந்த பொண்ணு தைரியமா வெளியில வந்து சொல்றா அப்படின்னா எந்த அளவுக்கு வலி அந்த பெண்ணை அனுபவிச்சிருப்பா. அது எப்படி அது ஐட்டம் சொல்றீங்க நீங்க? அந்த பெண்ணை யார் உங்களுக்கு அந்த உரிமையை கொடுத்தது ஒரு பெண்ணை பார்த்து ஐட்டம் சொல்றதுக்கு? 20 வருஷமா கூட வாழ்ந்த ஒரு பொண்ணு பிரியறதுக்கு காரணங்களை சொல்றா. உங்க அரசியல் எல்லாம் விட்டுட்டு அவங்க உறவுக்கு மதிப்பு கொடுத்தாச்சும் அந்த பெண்ணை கொச்சப்படுத்தாதீங்க அப்படின்னு தான் கேட்டுக்கிறோம் நாங்க. விஜய் யாரு? ஒரு நடிகர், ஹீரோ, அதெல்லாம் வந்துட்டு ஒரு புறம் இருக்கட்டும். அதே போல வந்துட்டு அந்த ஒரு நடிகையோட மேரிட்டல் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருக்குதா, அது ஒரு பக்கம் போகட்டும். ஆனா அவர் பொசிஷன்ல இயல்பானதா எடுத்துக்கலாமா அப்படின்றதுதான் கேள்வி. திரைத்துறையில இவரை குறிச்சு வந்துட்டு நிறைய விஷயங்கள் வெளியில வந்துச்சு, அதெல்லாம் கூட நம்ம விட்டுட்டோம், நம்ம அதை பத்தி எல்லாம் கூட நம்ம பேசல. ஆனா இங்க சிக்கல் என்ன? விஜய் அவர்கள் உளவியல் ரீதியான பிரச்சனை தான் வந்துட்டு நமக்கு சிக்கலான ஒரு விஷயம். அவர் யாருடைய பேச்ச மதிக்கிறாருன்னு நினைக்கிறீங்க? அம்மா பேச்ச மதிக்கிறாரா? இல்ல. அப்பா பேச்ச மதிக்கிறாரா? கிடையாது. இல்ல மனைவி பேச்ச இது வரைக்கும் கேட்டிருக்காரா? இல்ல. பெத்த பிள்ளைகள் பேச்ச மதிச்சிருக்காரா? இல்ல. இல்ல சக நடிகர்கள் அந்த மாதிரி யார் கூடயாச்சும் வந்துட்டு ரொம்ப க்ளோஸா நட்பா இருக்காரா? இல்ல. இல்ல சக அரசியல்வாதி, அரசியல்னா என்ன, நீ உட்கார்ந்துட்டு அங்கிள் நட்டு கதறதுக்காக மைக்க கொடுக்குறோமே, அதெல்லாம் கிடையாது. அரசியல்ன்றது வேற. நீ ஊழலை ஒழிப்போம் சொல்லிட்டு உன்னோட படத்துக்கு வந்துட்டு பிளாக்ல டிக்கெட் விற்கிற பாரு, அதெல்லாம் அரசியல் கிடையாது. அந்த சக அரசியல்வாதிகளோட அந்த நட்பு இருக்கு அவனுக்கு? கிடையாது. யார்கிட்டயுமே கிடையாது. நண்பர்கள்னுட்டுன்னு யாராச்சும் இருக்காங்களா அவங்க பேச்ச கேட்கறதுக்கு? கிடையாது. சோ இவங்க வளர்ப்பை பத்தி பேச முடியாது. ஏன்னா அப்பா அம்மா, இவரோட குணம் சரி கிடையாது. இப்படிப்பட்டவர்கிட்ட இந்த தலைமை பண்பு 10% கூட இருக்காது. 10 இல்ல -10% கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. எல்லாமே ஃபேக்கு தான், எல்லாமே ஸ்கிரிப்ட் தான். இப்ப யாரோ ஒருத்தர் வந்து ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறாங்க, அதை மைக்கு முன்னாடி வச்சு படிக்கிறீங்க, அவ்வளவுதான் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம். என்ன சொல்றது, ஆன் ஆஃப், அவ்வளவுதான். கட் சொன்னாக்க முடிஞ்சு போகுது அந்த ஸ்கிரிப்ட், அவ்வளவுதான் உங்களோட இதெல்லாம். அரசியல்ன்றதா அப்படிப்பட்ட மேடை கிடையாது. நீங்க வந்துட்டு அழணும்னாலும் வந்துட்டு ஸ்கிரிப்ட் எழுதி வச்சு அழறதுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப கேவலமா இருக்குங்க. தலைமை பண்புன்றது வந்துட்டு நம்ம குடும்பத்துல இருந்தே உருவாகணும். அப்படியான ஒரு வளர்ப்பே இவர்கிட்ட இல்ல. எப்படி இருக்கும் எனக்கு தெரியல. இது இது எந்த மாதிரியான விஷயங்கள்ல இவரை நம்பலாம் அப்படின்றது வந்துட்டு மக்கள் எப்படி யோசிக்கிறாங்கன்றது எனக்கு தெரியல. இப்ப விஜய் அவர்களோட மனைவி சங்கீதா அவர்களின் குற்றச்சாட்டுகள்ல சில ரொம்ப மோசமானதா இருக்குது. கடந்த 5 ஆண்டா அவர் தன்னை ஒதுக்கி வச்சிருக்கிறதா சொல்றாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே அது. தனக்காக ஒரு அந்த என்ன சொல்றது, ஒரு பைசா கூட அவர் செலவழிக்கல, எல்லாமே வந்துட்டு தடுத்து வைத்திருப்பதா சொல்றாங்க. வெளியிடங்களுக்கு போறதுக்கு அனுமதி கூட இல்லைன்னு சொல்றாங்க. இது குடும்ப தலைவனுக்கான ஒரு சரியான அணுகுமுறைன்னு நினைக்கிறீங்களா நீங்க? எவ்வளவு முறை எடுத்து சொல்லியும் தனது தவறான சேர்க்கையை அவர் நிறுத்தல அப்படின்றாங்க. தன் மனசை புண்படுத்துவதற்காகவே அந்த நடிகையோட சேர்ந்து ஊர் சுற்றுவதும் அந்த நடிகையோட சேர்ந்து போட்டோஸ் எல்லாம் எடுத்து வெளியிடுறதுமா தான் இருக்காங்கன்னு குற்றம் சாட்டியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு மனைவியோட இடத்துல இருந்து யோசிச்சா அந்த வலியை உணர முடியும். இல்ல உங்க அக்கா தங்கச்சிங்க இடத்துல இருந்து யோசிச்சா உங்களுக்கு அந்த வலியை உணர முடியும். இல்ல உன் தாய்க்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நிகழுது அப்படின்னுட்டு நீ யோசிச்சாக்கா அந்த வலியை உணர முடியும். கடந்த 2 ஆண்டுகள்ல தொண்டர்களோட இந்த பொங்கல் விழாவை கொண்டாடினாரா அப்படின்னு கேட்டாக்கா கிடையாது. அவர் கட்சி ஆரம்பிச்சு அந்த 2 ஆண்டுகள்ல தொண்டர்களோட வந்து கரும்பெல்லாம் வச்சு ஏதாச்சும் ஒரு இது பண்ணி இது கொண்டாடினாரானாக்க கிடையாது. என்ன கூட நடிச்ச நடிகைகளோட தானே கொண்டாடினாரு. இது கூட வந்துட்டு அவரோட மனைவிய மன ரீதியா டார்ச்சர் செய்யும் சைக்கோ மனநிலை தானே இது. சோ என்ன சொல்ல வரேன்னா, இவங்க வந்துட்டு இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, இவ்வளோத்தையும் வெளியில கொட்டி இருக்காங்க, தன்னோட ஆதங்கத்தை எல்லாம் கொட்டி என்னை எப்படியாவது பிரிச்சு விட்டுருங்க அப்படின்னு மன்றாடி கேட்டுட்டு இருக்காங்க. அதுல நடுவுல நீங்க நுழைஞ்சு வந்துட்டு ஓகே ஃபைன், என்ன சொல்றது, நீங்க போனா போங்க, எங்க விஜயண்ணாக்கு நாங்க வேற கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்னு சொல்றீங்களன்னா அது ஓகே. அது நீங்க என்னென்ன பண்ணிக்கோங்கன்னு சொல்லுங்க, இல்ல சட்ட ரீதியாக நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லுங்க, ஓகே. இல்ல
இத பத்தியே பேசாதீங்க வெளியில அப்படின்னு சொல்லுங்க, அதுவும் ஓகே. அதை விட்டுட்டு அந்த பெண்ணை பார்த்து ஐட்டம் சொல்றது, யாருடா அவங்களுக்கு கொடுத்தது அந்த உரிமைய? ஒரு பெண்ணை பார்த்து ஐட்டம் சொல்ற அளவுக்கு வந்துட்டு நீ என்னத்த நீ சாதிச்ச நீ இந்த வாழ்க்கையில சொல்லு பார்க்கலாம். இப்போ ஒரு பெண் கிட்ட வந்துட்டு ஒரு இது இன்டர்வியூ ஏதோ, நாட் இன்டர்வியூ சம்திங், அந்த மைக்க நீட்டி கேக்குறாங்க. அப்ப அந்த பெண் சொல்றா, நாங்க இத்தனை பேர் இருக்கோம், விஜய் அண்ணாக்கு அக்காவா தங்கச்சியா இருக்கிறோம், தேவைப்பட்ட மனைவியா கூட இருந்துப்போம். அக்கா தங்கை, தேவைப்பட்டால் மனைவியா. என்ன மாதிரி உறவுகளை நீங்க வந்துட்டு உருவாக்கிட்டு இருக்கீங்க இந்த உலகத்துல அப்படின்னுட்டு தான் நான் கேட்டுட்டு இருக்கேன் நானு. என்ன மாதிரி கலாச்சாரத்துல நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு கேட்டுட்டு இருக்கேன். இந்த சகோதரத்துவத்தை ஏன் அசிங்கப்படுத்துறீங்க, கொச்சப்படுத்துறீங்கன்னு கேக்குறேன். சமீபத்துல ஒரு பெண்மணி சிரிக்கிறாங்க அப்படி. எனக்கு என் புருஷனோட விஜய ரொம்ப பிடிக்கும். என்ன சொல்றது, ஒரு ஹீரோ மேல ஒரு கிரேஸ் இருக்கிறது எல்லாருக்கும் இருக்கிற விஷயம் தாங்க. அது தப்புன்னு நான் யாருமே சொல்ல மாட்டோம். ஆனா அது கொச்சையாக சொல்லும் போது அது கொச்சையாக தான் பார்க்கப்படுங்க. என்ன பேசுறீங்க நீங்க எல்லாம்? என்னமோ ஒருத்தர் வந்துட்டு கவர்மெண்ட் ஜாப ரிசைன் பண்ணிட்டு வராங்களாம் கட்சிக்காக. என்ன மக்களை வந்துட்டு உருப்பட வைக்கிறதுக்காக இந்த கட்சி இருக்கா, இல்ல உருப்பட்டு இருக்கிற மக்களை வந்து என்ன அடி பாதாளத்துல தள்ளுறதுக்காக இந்த கட்சி இருக்கான்றது தெரியலங்க. நீங்க எதுக்குன்னா நீங்க கட்சி வச்சுட்டு போங்க, உங்க தொண்டர்களை எப்படின்னா வச்சுட்டு போங்க. ஆனா அந்த பெண்ணை தவறாக சித்தரித்தால் நாங்கள் குரல் கொடுப்போம், நாங்க பேசுவோங்க. ஒரு பெண்ணை பார்த்து ஐட்டம் சொன்னா நாங்க வருவோங்க பேசுறதுக்கு. என்ன தைரியம் உங்களுக்கெல்லாம், என்ன நெஞ்செழுத்தம் உங்களுக்கெல்லாம் அந்த பெண்ணை பார்த்து ஐட்டம் சொல்றீங்க? ஒருத்தரோட மனைவி இல்ல அவ, 2 குழந்தைக்கு தாய் இல்ல அவ, ஒரு குடும்பத்துல இருக்கிற ஒரு மருமக இல்ல அவ. வார்த்தைகளை அளந்து பேசுங்கள். இது வந்துட்டு அவங்களோட டிவோர்ஸ்ன்ற விஷயம்ன்றதுனால வந்துட்டு நீங்க அவங்க பக்கமே விட்டுட்டு நீங்க உங்க வேலையை பாருங்க, கட்சி வேலையை பாருங்க. அதை விட்டுட்டு அந்த பெண்ணோட போட்டோ போட்டுட்டு அசிங்கம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா இதை விட கேவலம் வேற எதுவும் கிடையாதுங்க. இதுதான் உங்களோட எடுத்துக்காட்டான்றது தாங்க நான் பேசுறேன் நானு. சோ நீங்க ஐடிவிங்க வந்துட்டு அவங்கள அடிக்கிறதுக்காக வந்துட்டு பயன்படுத்துறீங்கன்னாக்கா அதை விட கேவலம் ஒண்ணும் இல்லைங்க. இதுக்குதான் சொல்றது, ரொம்ப அனுபவசாலிகள் எல்லாம் வேணும் அரசியலுக்குன்னு சொல்லிட்டு இந்த கத்துக்குட்டிகள் எல்லாம் வேண்டாம்னு சொல்றது நாங்க இதுக்கு தாங்க சொல்றோம். எப்படி மிஸ்யூஸ் ஆகுது பாத்தீங்களா ஒரு கட்சி. So think twice before writing about her. Thank you.